ஓவியா, இன்று முன்னாள் மறைந்த முதலமைச்சராக இருந்த காமராஜரின் பிறந்த நாள். காமராஜர் எப்படி வரலாற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பெயர் பெற்றாரோ அது போன்ற ஒரு பெயர் பெறுவதற்கான வாய்ப்பு தற்போதைய முதலமைச்சராக இருக்கும் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் சூப்பர் சிஎமாக தமிழக வரலாற்றிலே, தமிழக மக்களின் நெஞ்சிலே, குறிப்பாக தாய்மார்களின் மனதிலே என்றென்றும் குடியிருக்க, நிரந்தரமாக குடியிருப்பதற்கு அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு தற்போது அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் தற்போது சத்தியம் டிவி முன்னெடுத்திருக்கும் தமிழ்நாடு வெள்ள கரம் கோர்ப்போம் கை கோர்ப்போம் என்ற இயக்கத்தினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய மது விலக்கு, அதாவது டாஸ்மாக் ஒழிப்பு டே என்று கொண்டாடுகிறோம். என்று அந்த டாஸ்மாக் ஒழிப்பு டே என்றால் நிச்சயமாக மது விலக்கினை முதலமைச்சர் விஜய் அமல்படுத்தினால் தமிழக மக்களின் நெஞ்சிலே, குறிப்பாக இந்த தாய்மார் நெஞ்சிலே நிரந்தரமாக குடியிருப்பார் முதலமைச்சர் விஜய் என்பதிலே மாற்றுக்கருத்திலே. இந்த அற்புதமான வாய்ப்பை அவர் பயன்படுத்த வேண்டும். ஆனால் மது விலக்கு கொண்டு வந்தால் மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூறுவார்கள். அதே போன்று கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று கூறுவார்கள். இது போன்ற இரண்டு முக்கியமான காரணங்களை அடுக்குவார்கள். மதுவை ஒழித்து விட்டால் தமிழ்நாட்டு வருமானமே வராது, தமிழ்நாட்டை இழுத்து மூடி விடுவார்கள், லாஸில் சென்றுவிடும், கடன் ஏறிவிடும் என்றெல்லாம் பயமுறுத்துவார்கள். ஆனால் நிச்சயமாக மது விலக்கை கொண்டு வந்தால், மதுவை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட்டாலும் வருமானத்தை பெருக்குவதற்கு பல வழிகள், ஒன்றல்ல இரண்டல்ல பல வழிகள் இருக்கிறது. கனிம வளங்கள் மூலமாக, மணல் மூலமாக போன்ற பல்வேறு வகைகள் இருக்கின்றன. வரி உயர்வு, சிறு சிறு வரி உயர்வுகளை கொண்டு வரலாம். இதன் மூலமா மக்கள் நிச்சயமாக மதுவை ஒழித்தால் அந்த இலவசங்களே வேண்டாம் என்று தைரியமாக சொல்லுவார்கள் மக்கள். அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் மக்களிடம் பேசிய போது மக்கள் வெளிப்படையாக சொன்னதுதான், மதுவை ஒழித்து விடுங்கள், எங்களுக்கு இலவசம் கூட எதுவுமே வேண்டாம், எதுவுமே நீங்கள் ஒரு கிராம் மோதிரம் கொடுக்க அது கூட வேண்டாம், எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம், மதுவை ஒழித்து விட்டாலே போதும், பல லட்சங்களை நாங்கள் சேமிக்க முடியும் என்று தாய்மார்கள் எல்லாம் உறுதியாக எங்களிடம் தெரிவித்தார்கள். நமது நிருபர்கள் சென்ற பொழுது அவர்களிடம் சொன்ன கருத்து இது. அதையெல்லாம் நாம் இன்று முழுவதும் ஒளிபரப்ப போகிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக கள்ளச்சாராயம் பெருகும் என்பார்கள். கள்ளச்சாராயம் பெருகும் என்றால் கள்ளச்சாராயம் வருவதை தடுக்க வேண்டியது ஒரு போலீசாரின் கடமை. அதற்காக தான் மது விலக்கு பிரிவு என்ற தனி பிரிவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதை தடுக்க முடியும் என்று உறுதியாக நம்ப முடியும், காவல்துறையால் முடியும். அப்படி இல்லாவிட்டால் அந்த காவல்துறை தேவையில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. எனவே காவல்துறையை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக இந்த மதுவை முழுமையாக ஒழிக்க முடியும். அது முதலமைச்சர் விஜயால் செய்ய முடியும். கடந்த கால ஆட்சிகளிலே ஆண்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டப்பட்ட சில முக்கிய விவிஐபிகள் மது ஆலைகளை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஆலை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இது போன்ற மது விலக்கினை அமல்படுத்தாமல் மதுவினை தொடர்ந்து பல்வேறு வகைகளில் ஊக்குவித்தார்கள். கடந்த முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் கடைகளை மூடினார்கள். எடப்பாடி பழனிசாமி சில கடைகளை மூடினார், கடைகளை குறைத்தார்கள். ஆனால் மதுவை ஒழிக்க விரும்பவில்லை. ஆனால் தற்போது மது விலக்கை கொண்டு வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு முதலமைச்சர் விஜய்க்கு கிடைத்திருக்கு. என்றால் முதலமைச்சர் விஜய்க்கோ அல்லது அவரது கட்சியை சேர்ந்த யாருக்கோ தற்போது மது ஆலைகள் யாரும் இருப்பதாக இதுவரை எந்த தகவலும் வரவில்லை. எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சர் விஜய் நிச்சயமாக மது விலக்கை கொண்டு வந்தால் ஒரு சூப்பர் சிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்கிறது. இந்த மது விலக்கை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு வருமான இழப்பு ஏற்படும். ஆனால் சமாளிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. நிச்சயமாக அதை சமாளிக்க முடியும். என்றால் அதே போன்று கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நிச்சயமாக முடியும். கல் போன்ற இயற்கை பானங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே கொண்டு வரலாம். அது மாதிரி கொண்டு வரும்போது நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவுக்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு பிரச்சனை என்ன சொல்ல என்றால், டாஸ்மாகிலே தற்போது வேலை செய்கின்ற 24,000 ஊழியர்களுக்கு வேலை கிடைக்காமல் போய்விடும், அவர்கள் நடுத்தரில் விட்டு விடுவார்கள் என்ற ஒரு பிரச்சனையை சிலர் எழுப்பலாம். அவர்களுக்கும் நிச்சயமாக வெவ்வேறு துறைகளில் தமிழகத்திலே கிட்டத்தட்ட பல லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு துறையிலே காலியாக இருக்கின்றன, பல ஆண்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அவர்களுக்கு அங்கு வேலை கொடுக்கலாம். அல்லது வெவ்வேறு துறைகள், இப்ப ரேஷன் பொருட்களை வீடு சென்று கொடுப்பதற்காக திட்டம் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதற்கெல்லாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நிச்சயமாக 3 முக்கிய விடயங்களை தான் சொல்வார்கள். வருவாய் இழப்பு என்பார்கள், அதை சரி செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்று சொல்லிவிட்டோம். அதே போன்று கள்ளச்சாராயம் பெருகும் என்பார்கள். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்குத்தான் காவல்துறை இருப்பதால் அதையும் நிச்சயம் ஒழிக்க முடியும், வராமல் தடுக்க முடியும். 3வது வேலை இழப்பு ஏற்படும் என்பார்கள் டாஸ்மாகிலே தற்போது இருப்பவர்களுக்கு. அதையும் சரி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதால் நிச்சயமாக மது விலக்கை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, அரிய வாய்ப்பு தற்போது முதலமைச்சர் கையிலே வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தைரியமாக ஒரு முடிவினை எடுத்து தமிழக வரலாற்றிலே, தமிழகத்தின் சரித்திரத்திலே, தமிழக மக்களின் மனதிலே, தமிழக தாய்மார்களின் நெஞ்சிலே நிரந்தரமாக குடியிருக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு வந்திருப்பதால் சூப்பர் சிஎமாக மாறுவதற்கு அந்த வாய்ப்பினை தற்போதைய முதலமைச்சர்
விஜய் பயன்படுத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயம் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். தற்போது சத்தியம் டிவி முன்னெடுத்திருக்கும் இந்த இயக்கத்திற்கும் நிச்சயமாக எப்படி காமராஜர் புகழ் நிரந்தரமாக எப்போதும் இருக்கிறதோ அதே போன்று முதலமைச்சர் விஜயின் புகழும் எப்போது இருக்க வேண்டும் என்றால் இந்த மது விலக்கு என்ற தைரியமான முடிவை அவர் எடுக்க வேண்டும். சத்தியம் டிவி முன்னெடுத்திருக்கும் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பலரும் தங்கள் கருத்திலே அதை முதலமைச்சர் விஜயிடம் தெரிவிங்கள், நிச்சயம் அவர் எடுப்பார் என்ற கோரிக்கையை சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக வைத்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த இயக்கத்தின் மூலமாக வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு வெல்ல கரம் கோர்ப்போம், தமிழ்நாடு வெல்ல கை கோர்ப்போம் என்ற இயக்கத்திற்கு நிச்சயமாக விஜய் வலுவூட்டும் வகையிலே முதலமைச்சர் விஜயும் மது விலக்கு என்ற அற்புதமான ஒரு முடிவினை அறிவிப்பார். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சூப்பர் சிஎமாக மாறும் வாய்ப்பினை பெறுவார் என்று நம்புவோம். ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.